தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி உத்திரமேரூர் வைகுண்ட பெருமாள் கல்வெட்டு கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து கல்வெட்டுகளை பார்வையிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் வைகுண்ட பெருமாள் கோவில் கல்வெட்டுகளில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தேர்தல் நடந்ததற்கான ஆதாரங்கள் உள்ளதாக பேசியதை தொடர்ந்து இந்தியா மட்டுமின்றி உலக புகழ்பெற்று விளங்குகிறது உத்திரமேரூர் கல்வெட்டு கோவில். அதனால் தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் உள்ள சமூக ஆர்வலர்கள், சுற்றுலா பயணிகள், வரலாற்று ஆய்வாளர்கள், பள்ளி மாணவர்கள், அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கல்வெட்டு கோவிலில் வந்து பார்வையிட்டு செல்கின்றனர். அதேபோல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் பார்வையிட்டு செல்கின்றனர். இந்த நிலையில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி குடும்பத்தினருடன் கல்வெட்டு கோவிலை பார்வையிட வருகை தந்தார். அவருக்கு காஞ்சிபுரம் சப் கலெக்டர் அஷிக் அலி பூக்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தார். கோவில் நிர்வாகம் சார்பில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்து கும்ப மரியாதை அளித்தனர். பின்னர் ஆளுநர் ஆர்.என். ரவி சுவாமி தரிசனம் செய்து கல்வெட்டு மற்றும் கோவில் சுவர்களில் எழுதப்பட்டுள்ள எழுத்துக்களை பார்வையிட்டார். Yes, Pandava, 1200 years. After that, Chola, there are total 27 inscriptions are there. Pandava 8 inscriptions, and Rashtrakuta, whose headquarters is Manikere in Maharashtra. At the time he came here, the Krishna, Kannadeva, his inscription is there. And after that, after 1200, 300, Sambhu Varaya, the local kingdom, they. Sir, kill. Sir, 1 minute, sir. One. Yes, continuously right. The beginning of the inscription will come. Yes, continuously right. The beginning of the inscription will be. Earlier is Pallavan, now present day.